ஸ்ரீமன் நாராயணீயம் தசகம் 1 4வது ஸ்லோகம். இதில் என்னன்னா, முதல் ஸ்லோகத்தில் பகவான் நினைச்ச மாத்திரத்தில் அனுகிரகம் பண்ணுறார். யார் அனுகிரகம் பண்ணுறாருன்னா, புருஷனுக்கெல்லாம் அப்பாற்பட்ட புருஷோத்தமன் அனுகிரகம் பண்ணுறதுனால நம்ம எது துர்லபம்னு நினச்சிட்டு இருக்கோமோ அந்த வஸ்துவை சுலபதையா அப்படின்னு முடிச்சு கொடுக்குறாரு. 2வது ஸ்லோகத்தில் படித்தோம். அது எப்படி அவரால் சுலபமாக முடியறதுன்னா, தர மனசா, ஸ்திரமான மனசோட பக்தி பண்ணும்போது எல்லா விதமான ஐஸ்வர்யமும் நமக்கு குருபவனத்தில் இருக்கிற குருவாயூரப்பன் அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு படித்தோம். எப்படி அவரால் முடியறதுன்னா, 3வது ஸ்லோகத்தில் அவர் சத்வகுணம் அதிகமாக இருக்குது, அபரிமிதமாக இருக்கிறதுனால எல்லா விதமான ஐஸ்வர்யம் கிடைக்கும்ன்றத 3வது ஸ்லோகத்தில் படித்தோம். அப்படி படிக்கும்போது 4வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், அப்படி பக்தி பண்ணி பகவான் நம்ம பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கும் போது பரமானந்த பீயூஷரூபேன், பரமானந்தமான சந்தோஷம் கிடைக்குமா. இந்த மாதிரி நம்ம பகவானை சரணடையும் போது மோட்சத்துக்கே போயிடுறோமா. அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் நித்திய சூரிகள், முக்தாத்மாக்கள், விஸ்வச்சேனன், கருடன் எல்லாரும் சப்த ரிஷிகள் எல்லாரும் இருக்கலாம். அங்கே போனால் முத்து குவியலாம். அங்கே போனால் வைகுண்டத்தில் முத்து குவியல், இங்கே பூலோகத்தில் உப்புக்கடல், வைகுண்டத்தில் முத்துக்கடலாம். எங்கே பார்த்தாலும் ஒரே ராமாவதார பற்றியும் கிருஷ்ணாவதார பற்றியும் பகவானை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். அதனால் பகவானை இங்கன்னா கல்லோலோலாசதுல்யம்னு இங்கே லோல் பண்ணணுமா, ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா, இவ்வளோ பிரதர்ஷனம் பண்ணலாமா, இந்த தோசையற்ற போய் குறி கேட்கலாமான்னு அலையிறமா. அது மாதிரிலாம் எதுவும் வேண்டாம். நல்லா பக்தி பண்ணின சத்வமாகோஸ்ததாத்மா, அங்கே சத்வகுணம் தெரிஞ்ச மகாத்மாக்கள் இருக்கலாம். அங்கே போய் சரணடைஞ்சா எல்லா ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது 4வது ஸ்லோகம். நிஷ்கம்பே நித்ய பூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே நிர்லீனா நேக முக்தாவலி சோபகதமே நிர்மல பிரம்மசிந்தௌ கல்லோலோலாசதுல்யம் காலு விமலதரம் சத்வமாகோஸ்ததாத்மா கஷ்மானோ நிஷ்கலஸ்வம் சகலயி திவசஸ் வத்கலாஸ் வேவபூமல். இப்போ 5வது ஸ்லோகம். பகவான் ஏற்கனவே பிறந்திருக்கார். இப்போ புதுசாக யுகங்களை சிருஷ்டி பண்ணலை, ஏற்கனவே சிருஷ்டி பண்ணியிருக்கார். சிருஷ்டி பண்ணி முடிஞ்சு 4 யுகங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா மகாபிரளயம் வந்துடும். மகாபிரளயம் வந்த உடனே அவர் யோகத்தில் இருப்பார். யோகம் முடிஞ்ச உடனே அவர் மனசில் சங்கல்பிப்பார், சரி யோக தியானம் முடிச்சாச்சு, நம்ம சிருஷ்டியை ஆரம்பிக்கணும்னு சொல்லி 4 யுகங்களை ஒன்றா அவர் சிருஷ்டி பண்ணுறார் அப்படிங்கிறது 4வது ஸ்லோகம். நிர்வ்யாபாரோபி நிஷ்காரண மஜபஜசே யத்க்ரியா மீட்சனாக்யாம் தேனைவோ தேதிலீனா
प्रकृतिरसदे कल्पामि कल्पादिकाले तस्या शुद्धमं सं कमपि तमदिरो दायकं सत्वरूपं सत्वं धृत्वा ददासि स्वमहिम विपवाकुण्ठ வைகுண்டரூபம். ஆறாவது ஸ்லோகத்தில் பகவான் எப்படி இருக்காருன்னா, மேகம் மழை பெய்யறதுக்கு முன்னாடி எப்படி கரு 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 கருன்னு அழகாக மேக கூட்டம் எவ்வளோ கனமாக இருக்கோ, இந்த காயமும் எவ்வளோ கொத்து கொத்து கொத்தா பூ பூக்கிறதோ அந்த மாதிரி பார்க்கறதுக்கு லாவண்யமாக மனசுக்கு ரம்யமாக இருக்காளாம். அதை புண்ணியசாலிகளுக்கு மட்டும்தான் அது கண்ணுக்கு தெரியறதான். அதனால தான் நம்மளுடைய நாராயணன் நம்மளுடைய பதி எவ்வளோ அழகாக இருக்கார், மொத்த ஜனங்களும் நம்ம நாராயணனை கொண்டாடுறாளே அப்படின்னு சொல்லி தான் மகாலட்சுமி வெச்சக்கண் வாங்காம வட்சஸ்தல லக்ஷ்மி மார்போட அணைஞ்சின்னு இருக்காளாம். அந்த லக்ஷ்மியோட சேர்ந்த நாராயணனை நம்ம எல்லாரும் சரணடைவோம் அப்படிங்கிறது ஆறாவது ஸ்லோகம். தத்தே பிரத்யக்ர தாராதர லலித கலா யாவலி கேளிகாரம் லாவண்யஸ் யைகசாரம் சுக்ருதி ஜனத்ருசாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மீனி சங்கலீலா நிலையனம் அமிர்த சந்த சந்தோக மந்த சிஞ்சத் சஞ்சித்த கானாம் வபுரன் கலயே மாருதா காரநாத. குருவாயூரப்பா சரணம்.